மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க நேரம் கேட்டுள்ளோம், இன்னும் ஒதுக்கப்படவில்லை. டெல்லிக்கு எதற்காக வந்தேன் என்பதை நாளை சொல்கிறேன் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறினார். திமுக கூட்டணியில் டார்ச் லைட் சின்னத்தில் போட்டியிட விரும்புகிறோம், உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட விருப்பம் இல்லை என மக்கள் நீதி மய்யம் கட்சியின் பொதுச் செயலாளர் அருணாச்சலம் கூறினார். உண்மையான பிக் பாஸ் நான் தான். எனது ஆட்சியில் குற்றவாளிகள் ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியாது என சீமான் கூறினார். தமிழகத்தில் நமது ஆட்சி வந்த பிறகு பெண்கள் நடுராத்திரியில் கூட தனியாக செல்லலாம், ஒருவன் தொடமாட்டான் என்றார். சட்டசபை தேர்தல் பாதுகாப்பு பணிக்காக இன்று கூடுதலாக 250 கம்பெனி துணை ராணுவ படையைச் சேர்ந்த சுமார் 20,000 வீரர்கள் தமிழகம் வந்துள்ளனர். ஒரு தொகுதிக்கு ஒரு கம்பெனி என்ற அடிப்படையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். சீனாவுக்கான இந்திய தூதராக விக்ரம் கே துரைசாமி நியமிக்கப்பட்டுள்ளார். இவர் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்ட மூத்த IFS அதிகாரி ஆவார். திருப்பதி திருமலை ஏழுமலையான் கோயிலில் யுகாதி ஆஸ்தானம் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. 10 டன் மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு கோவில் ஜொலித்தது. தேவஸ்தான அதிகாரிகள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.